ஹலோ மக்களே, வெல்கம் டு சேவை கதிர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இபிஎஃப்ஓ புது ஆப்பை லான்ச் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இந்த ஆப் மூலயமா நீங்கள் ஈஸியாக யூபிஐ வச்சு உங்களோட பணத்தை எடுக்கலாம். ரொம்ப கஷ்டப்படவே தேவையில்லை. இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இங்க பாத்தீங்கன்னா, விரைவில் புதிய மொபைல் செயலி ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி பணத்தை யூபிஐ மூலம் எளிமையான முறையில் எடுக்க வழிவகை. வருகிற மார்ச் மாத இறுதிக்குள் புதிய மொபைல் செயலியை அறிமுகப்படுத்த இருப்பதாக தகவல். இதை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா, உங்களோட இபிஎஃப்ஓ அமௌண்ட்டை நீங்க கிளைம் பண்றதுக்கு அந்த யூஏஎன் வெப்சைட்ல போயிட்டு நீங்க கிளைம் பண்ணணும். அது வரதுக்கு எப்படினாலும் ஒரு 7 to 8 days ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அதுல போயிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட அக்கௌண்ட் நம்பர், நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் எடுக்க போகிறீங்க, நிறைய அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இஷ்யூ நீங்கள் இதை பற்றி கவலையே பட தேவையில்ல. நீங்கள் இதுக்கப்புறம் யூபிஐ மூலயமாவே உங்கள் மொபைல் மூலயமாவே உங்களோட அமௌண்ட்டை எடுத்துக்கலாம். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்களே உங்களோட யூபிஐ அமௌண்ட் இபிஎஃப்ஓ அமௌண்ட் வந்து 70% எடுத்துக்கலாம். மீதி 25% 30% உங்களால் எடுக்க முடியாது. மேக்ஸிமம் 70% அமௌண்ட்டை நீங்கள் யூபிஐ மூலயமாவே எடுத்துக்கலாம். அதுக்கான நியூ ஆப் அவங்க வெளியிடுறாங்க. இந்த ஆப் அவங்க வெளியிட்டதுக்கு அப்புறம் அதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போடுவோம். அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. ஒன்ஸ் இந்த ஆப் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் இபிஎஃப்ஓ அமௌண்ட்டை எடுக்கிறது ரொம்ப சுலபமாயிடும். இது பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் இந்த நியூ ஆப் அவங்க லான்ச் பண்றாங்க. இதுக்கப்புறம் நீங்க ஈஸியா உங்களோட இபிஎஃப் அமௌண்ட்டை எடுத்துக்கலாம். அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ மக்களே.